ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பீஸா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாவும் நம்மளே ரெடி பண்ணி பீஸா நம்மளே வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு கடையில் வைக்கோங்க. அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை வந்து வாங்கி இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஈஸ்ட் போட்டிருக்கனால நம்ம வார்ம் வாட்டர் தாங்க ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு வந்து நான் இப்போ 1.5 கப்பு மைதா ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே ஆக்டிவ் ஈஸ்ட்டுன்னு வைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு அது ஃபர்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் மாவில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 1.5 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மைதா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பீஸாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் பீஸா நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் நல்லா. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அதை ஃபர்மெண்ட் ஆக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம 45 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு எப்படி ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸா வந்து நல்லா வரும். இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆன மாவை எடுத்து இப்போ நம்ம பீஸா செய்ய போகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் ஆன மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அது மேலே இப்படி வச்சு, ஸோ மாவு இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மாவை கையில் டஸ்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் நமக்கு இந்த மாதிரி பல்ஜாக வர மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வருங்க வெந்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து நிறைய மாவு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கடையில் வைக்கிற பீஸா சாஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சாஸ் போட்டுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாங்க. நான் இதில் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ 3 ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆலிவ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம்.
நான் இதில் பன்னீரும் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒரு 4 சைஸ் பன்னீர் வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சீஸை நம்ம மேலே தூவி விட்டுடலாம். இப்போ இது மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பீஸா பேஸை இந்த பிளேட்டோட உள்ள வச்சிருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்துடலாம். அவங்க பாருங்க, சூப்பரான பீஸா ரெடி. அவன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணி நீங்கள் அழகாக வந்து பீஸா ரெடி பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாருங்க, சூப்பரான பீஸா ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்க, சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. கடையில் காசு கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்றத விட இது மாதிரி அழகாக வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வண்டர்ஃபுல்லான பீஸா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சூப்பரான பீஸா ரெடி. சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க.